ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்றத பல விதத்தில் அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் அதை பார்க்க வேண்டும், ரியலைஸ் பண்ண வேண்டும். எப்பொழுதுமே தேவனையும் அவருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நம்மளை எந்த காரியம் நெருக்கினாலும், எதிராக எந்த காரியம் வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலை செய்து பாதுகாப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் அன்று கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனத்தில் இப்படி படிக்கிறோம்: நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். God orders the steps of righteous man. அவர் நீதிமான்களுடைய வழிகளை, நல்ல மனுஷனுடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் என்ன படி எடுத்து வைக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணுன்ற காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறவர் தான் தேவன். ஆண்டவரை பொறுத்தளவில் ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா, அவர் ஒரு படியை ஒரு நேரத்தில் காட்டுவார், மொத்த படியையும் மொத்த பிக்சரையும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் காட்ட மாட்டார். ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியில வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவர் தேசத்தையும் காண்பிக்கல, திட்டத்தையும் காண்பிக்கல, எதையுமே அவர் சொல்லலை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார், தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா சொன்னார். அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். பேதுரு இடத்துல சொல்கிறார், வலைய போடு அப்படின்னு சொல்லுகிறார். அது மீன் கிடைக்குமா, எந்த மீன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும், எதுவுமே சொல்லலை. வலையை போடுன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் பீட்டர் ரெசிஸ்டேட் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன்னு சொல்லி போட்டபோது கீழ்ப்படிந்த பொழுது அடுத்த ஸ்டெப் என்னன்றதை ஆண்டவர் காட்டினார். திரளான மீன்கள் கிடைச்சது. அந்த மீன் நிரப்புறதுக்கு இன்னொரு போட்டும் அவங்க கூப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. எலியா சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த இடத்துல போய் தங்கியிரு, காகத்தை கொண்டு எனக்கு போஷிப்பேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை குடிச்சுக்கோ. அந்த தண்ணீர், அந்த ஆறு வற்றி போகும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அது அப்போ சொல்லவே இல்லை. திடீர்னு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது ஆறு வற்றி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றார், ஓகே, நோ ப்ராப்ளம், நீ இந்த ஊருக்கு போ, இந்த விதவை வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்றேன். இப்படிதான் ஆண்டவர் நீதிமான்களுடைய, விசுவாசிகளுடைய, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய நடையை, வழியை, ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துகிறார். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். பொதுவாக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் பெரிய படத்தை காட்டணும், எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் தேவையான தீர்வை இப்பவே சொல்லணும்னு அந்த மனப்பான்மையில, மென்டாலிட்டியில இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நன்மையையும் அவருடைய வழிகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒரு நாளும் பார்க்க முடியாது. அப்போ அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காருன்னா அதை கீழ்ப்படுகிறது தான் நம்ம வேலை. அடுத்த படியை ஆண்டவர் நாளைக்கு காட்டுவார், இல்லை அடுத்த நிமிஷம் காட்டுவார். நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய அளவு எந்த அளவுக்கு உயர்கிறதோ அவ்வளோ வேகமாக தேவன் படிகளை காட்டுவார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு படியை காட்டியிருக்காருன்னா அதில் கால் எடுத்து வைப்பதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் தேவன் படிப்படியாக நம்மை வழி நடத்துகிறார். தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு படியையும் நாம் செய்வோம், அதில் காலடி எடுத்து வைப்போம். கீழ்ப்படிதலோடு செய்யும் பொழுது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை மிக விரைவில் நாம் பார்ப்பதற்கு உதவி செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.